Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. மிக அவசியம். தெளிவு குருவின் திருவடிவு காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல். குரு மூலமாகத்தான் கிடைக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்பது எதற்கு? மாதா பிதா கூகுள் தெய்வம் போதாதா என்று நம்முடைய குழந்தைகள் கேட்கிறார்கள். கூகுளே ஒண்ணுமே இல்லைங்க, சாட் ஜிபிடி டவுன்லோட் பண்ணி பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா இந்த மேடையில் என்ன பேசுவது, நம்ம ஏரியாவே வேற ஏரியாவாச்சு, இங்கே வந்த பிறகு நம்ம ஏரியா உள்ள வரதான் முத்தையா சொல்லிட்டா என்ன செய்யறது அப்படியே யோசிச்சுட்டு சாட் ஜிபிடியில் நான் கேட்குறேன், இஃப் பாரதி பாஸ்கர் இஸ் இன்வைட்டட் ஃபார் அ ப்ரோக்ராம் அபவுட் அ புக் ரிட்டன் பை சத்குரு, வாட் வில் ஷீ ஸ்பீக் என்று நான் சாட் ஜிபிட்டை கேட்குறேன். 340 வார்த்தையில் பதில் சொல்லியிருக்கு. அதை நான் பேசலை, அது வேற விஷயம். ஏன்னா அதை படிக்கிற அளவு எனக்கு நேரம் இல்லை. நான் என்னென்ன பேசக்கூடும் என்று அது சொல்லுகிறது. அப்போ இது இருக்கிற போது குரு எதுக்குன்னு நம்ம இளைஞன் கேட்டால் அந்த கேள்வி நீங்கள் இக்னோர் பண்ணிட முடியாது தானே. அப்போ அதற்கு ஒரே ஒரு பதில் தான், அதை சத்குருவே சொல்லுகின்றார். நீங்கள் ஹீராமண்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்து கோர்டிசான்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, அவர்களே நகைகளை வடிவமைப்பார்கள். அந்த சில நகையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா. அவங்க ஒரு பெரிய ஆரம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்திலிருந்து ஆரம்பித்து கால் மட்டும் சரம் சரம் சரமாக அந்த ஆரம் இருக்குமா. இப்போது அந்த நகையை கழட்டணும்ல, அவங்க சாப்பிட்றாங்க குளிக்கிறாங்க தூங்குறாங்க, அதுக்கு கழட்டணுன்னாக்க அதை எடுக்கிறது எப்படின்னு யாருக்குமே தெரியாதான். ஐயோ இவ்வளவு சரமாக இருக்கே, ஒவ்வொரு சரமாக எடுத்தால் அது வரவே வராதான், திரும்ப 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 சிக்கலில் போய் மாட்டிக்கும். சில சமயம் இந்த வயசான தாத்தா பாட்டிக்கு அவங்களுக்கு ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாது, அதையே எல்லாமே போயிருச்சுடாம்பா. அந்த தாத்தா வந்து இருங்க தாத்தா அப்படின்னு தொடுவோம், உடனே சரி எல்லாம் திரும்பி வந்துடும், அப்படி தானே. அது மாதிரி அவ்வளவு பெரிய சிக்கலான நகைக்கான சூட்சுமம் எங்கே இருக்குன்னா, சத்குரு சொல்கிறார், ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று இருக்குமா, அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த நகை அப்படியே விழாமல் விரியாமல் கைக்கு வந்துடுமா. இது காளையார் கோயில் ரதம் என்று கோவி மணிசேகரன் ஒரு கதை எழுதியிருந்தார். காளையார் கோயில் ரதத்தை அந்த ஒரு ஆசாரி ஒருவர் செய்து முடித்த பிறகு அந்த ரதத்தினுடைய வெள்ளோட்டத்துக்காக மருது சகோதரர்கள் வருகிறார்கள். அந்த தேரை அவங்க தள்ளுறாங்க, தள்ளவே முடியல. 100 பேர் வச்சு தள்ளுறாங்க, தள்ள முடியல. 1000 பேர் வச்சு தள்ளுறாங்க, தள்ள முடியல. அந்த தேரை செய்த அந்த கலைஞர் அவர் வந்து ஒரு சின்ன ஆணி அதுலேருந்து எடுத்தாலும் தேர் நகர்ந்ததும். அப்போ மிகப்பெரிய சூட்சுமங்களுக்கான பதில் மிக மிக சிறிய இடங்களிலே இருக்கிறது. அப்போது குருவினுடைய துணை ஏன் தேவைன்னா, திஸ் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக். நம்ம அதில் போனாக்க இதற்கு நம்மால் விடை தேடவே முடியாது. இதற்கு தேவை குருவினுடைய அருள், குருவினுடைய வழிகாட்டல் இருந்தால்தான் இந்த மாதிரியான சிக்கலான பயணங்களுக்கு நமக்கு விடை கிடைக்கும். அதனால் முதல் விஷயம், you have to go back to your roots. குருவினுடைய துணை இருந்தால்தான் இந்த மாதிரியான சிக்கலான விஷயங்களுக்கு நாம் போக முடியும். இந்த புத்தகம் குரு நேரடியாக சொல்லுகிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் முழு மனசோடு அதை படிக்கணும், முழு மனசோடு படிக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க, பிரம்மச்சரியத்தில் எப்படி பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்கு. ஒரு பையனை கொண்டு போய் 7 வயசில் சேர்த்துட்டாங்க. 14 வருஷம் குருகுலத்திலே இருந்து படித்தான். 14 வருஷம் படித்த பிறகு அங்கேயே தான் சோறு, அங்கேயே தூக்கம், குரு சொல்கிற வேலையை செய்யணும், அவர் சொல்லிக் கொடுக்குறத கற்றுக்கணும். ஒரு நாள் அந்த அம்மா சாம்பாரோ கீரை கூட்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அதை சாப்பிட்டுட்டு குரு பத்தினி அவர்களே ஒரு சிறு விஷயம், என்ன தம்பி, இன்றைக்கு விளக்கெண்ணெயில் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன், ரொம்ப கசப்பாக இருக்குன்னு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நான் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வரேன்னு போயிடுச்சு. குரு வந்தார், என்னன்னு கேட்டார். இல்லை குரு, நான் தான் இதை சாப்பிட்டேன், அது கசப்பாக இருக்குது, இன்றைக்கி அம்மா தவறுதலாக விளக்கெண்ணெயை பயன்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர் காஃபியை பற்றி சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. குரு சொன்னார், சரி உன் படிப்பு முடிஞ்சிருச்சு நீ போனார். இல்லையே பாதியில் தானே இருக்கு. இல்லைப்பா நீ போயிட்டு வா. என்ன குருவே, நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, விளக்கெண்ணன் தானே சொன்னேன். நீ வந்து சேர்ந்த நாள்லேருந்தே உனக்கு விளக்கெண்ணில் தான்ப்பா நாங்கள் சோறு பொங்கி போட்டுட்ருக்கோம். இவ்வளவு நாளாக உனக்கு அது தெரியல, இன்றைக்கி தெரிஞ்சிருச்சுன்னா படிப்பில் உனக்கு ஆர்வம் குறைந்து விட்டது, இனிமேல் நீ படிக்க முடியாதுன்னு சொன்ன. இந்த டெஸ்ட் வச்சா இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட வர முடியாது.
அப்போ முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும்னு இருக்கிற போது யூ ஷுட் எம்டி த கப். உள்ள ஒன்றுமே இல்லாமல் பதில்களை தெரிந்து கொள்கிற ஆவலோடு மாத்திரமே அணுகி குருவினுடைய அருளோடு மாத்திரம்தான் விடைகளை காண முடியும். சரி, என்ன விடை? இவ்வளோ நேரம் சுற்றி வந்தாச்சு, என்ன விடை? நீங்கள் தான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் சொல்லிவிட்டு அப்புறமா அவர் சொன்ன மாதிரி புத்தகத்தை யாரும் வாங்க மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு தருணத்தை மாத்திரம் சொல்லி நான் முடித்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அவர் சொல்கிறாரு, எப்படி ஹவு டு கெட் ரிட் ஆஃப் கர்மா. அப்போ அவர் கேட்குறாரு, நீ யார்? நம்ம பார்த்து கேட்குறார், நீ யார்? அந்த கேள்விக்கு எந்த தளத்தில் நான் பதில் சொல்வது? நான் ஒரு அம்மா, நான் ஒரு பேச்சாளர், நான் ஒரு எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர், நான் ஒரு வங்கி பணியாளர், எவ்வளோ தளங்கள்லேருந்து பதில் சொல்லலாம். ஆனால் யார் நான்? நான் என்பது, அவர் சொல்கிறாரு, நீ என்பது உன் ஞாபகங்கள்னு சொல்கிறார். ஞாபகங்களை நீக்கிவிட்டால் நான் நானே அல்ல. கொஞ்சம் ப்ரொஃபவுண்டாக இருக்குது இல்லை? ஆனால் வேறு வழி இல்லை. இந்த இடத்துக்கு இந்த பேச்சை கொண்டு வரதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் என்னெல்லாமோ ஜிலேபி சுற்றிட்டு இருந்தேன். என் ஞாபகங்கள் இல்லை என்றால் நான் நானே அல்ல. என்ன ஞாபகங்கள்? செய்தது, செய்ய முடியாமல் போனது, வந்தது, வராமல் போனது, சுவைத்தது, சுவைக்காமல் போனது, கிடைத்தது, கிடைக்காமல் போனது, எல்லாம் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்குல்ல. அப்படியே ஒரு ஒரு கொந்தளிப்பு, ஒரு டர்புலன்ஸ். இந்த ஞாபகங்கள் தான் நான். சரி, ஞாபகங்களை தவிர நான் இல்லவே இல்லையா? இல்லை, இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஞாபகங்கள் அல்லது கனவுகள். நீ இங்கேயே இருந்துக்கிட்டு அடுத்த வருஷம்டா மச்சான் நான் ஒரு வீடு கட்டி அதில் போய் அடுத்த வருஷம் இருப்போமா? ஆனால் நம்முடைய கனவுகள் பிரம்மாண்டமானவை. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ வீட்டுக்கு போய் பரோட்டா செய்யணும்னு எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க? ரெடியாக இருக்கு, மாவு ஊற வச்சுட்டு வந்திருக்கு நிறைய பார்ட்டி. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இரவு என்ன, நாளைக்கு என்ன, நெட்ஃப்ளிக்ஸில் நாளைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம்? அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறோம்? 10 வருஷம் கழிச்சு என்ன? இந்த ஞாபகங்கள், கனவுகள் இரண்டையும் நீக்கிவிட்டால் நான் என்ற ஒரு தத்துவமே கிடையாது என்று அவர் எழுதுகின்றார். இப்படி சொல்லிட்டு அவர் நம்ம பார்த்து சிரிக்கிறார். எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குல்ல இது. உன்னுடைய ஞாபகங்களும் உன்னுடைய கனவுகளும் தான் நீ என்றால் அந்த ரெண்டுமே உன் கையில் இல்லையே. உன்னுடைய ஞாபகங்கள் முடிஞ்சு போயிருச்சு, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓவர். நீ வச்சு பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் அது முடிஞ்சு போயிருச்சு. இந்த உலகத்தில் எது நின்றது? எந்த ஞாபகம், எந்த நினைவு நின்றது? எல்லாவற்றையும் காலம் என்கின்ற மகா அசுரன் தன்னுடைய வாயிலே போட்டு முழுங்கி விட்டான். பெரும் அரசர்கள் எங்கே? பெரும் செல்வந்தர்கள் எங்கே? யாருமே கிடையாது. அப்போ உன்னுடைய ஞாபகங்கள் என்பது கொஞ்சம் கூட யதார்த்தம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. உன்னுடைய கனவுகள் அதே மாதிரிதான். நடக்குமா நடக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அடுத்த நிமிஷத்துக்கு 1,00,000 சாத்தியங்கள் இருக்கிறது என்று இந்த புத்தகத்தில் எழுதுகிறார். அடுத்த நிமிஷத்துக்கு 1,00,000 சாத்தியம், என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்போ நீ யார்? முடிந்து போய்விட்ட ஞாபகங்கள் ஒரு பக்கம், சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று தெரியாத கனவுகள் ஒரு பக்கம். இந்த ரெண்டுத்தையும் சுமந்துக்கிட்டு நீ வாழுகிற இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பெரிய பேகேஜே இந்த கர்மா தான். நீ என்ன செய்ய போறாத? அதுல இருந்து அதை இறக்கி வைக்க முடியுமான்னு அவர் என்ன சொல்றாரு? இறக்கி வைக்கணும்னு ஏன் நினைக்கிறன்னு கேட்குற. இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. நாம் இதுவரை படித்தது எல்லாமே இறக்கி வைக்கணுன்றது தான். இறக்கி வைக்கணும் எனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அவருக்கு ஒரு நண்பராம், அந்த நண்பர் போய் ரொம்ப ஆசைப்பட்டு இராணுவத்தில் சேர்ந்துட்டார். சேர்ந்த பிறகு அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரி வேலை. ஒரு வாசலில், ஒரு அலுவலகத்தின் வாசலில் ஒரு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு காவல் காக்கிற வேலை அவருக்கு. அந்த ஆளால் அந்த துப்பாக்கி தூக்கவே முடியல. உடனே போய் அந்த மேஜர் ஜெனரலை பார்த்து கேட்குறாரு, ஐயா இந்த இடத்துக்கு எந்த ஆபத்துமே கிடையாது தானே? கிடையாது. அப்போ எதுக்கியா நான் துப்பாக்கியோடு நிற்கணும்? வேணா சும்மாவே நிற்கிறேன்னு கேட்குறாரு. அந்த மேஜர் பதிலே சொல்லலை. சரி, துப்பாக்கி இல்லாமல் கையில் தூக்க லேசாக ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நிற்கட்டான்னு இவர் கேட்டிருக்காரு. அவர் அதுக்கும் பதில் சொல்லலை. என்னங்கய்யா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க, என்னால் தூக்க முடியலையா? இந்த துப்பாக்கி கனமாக இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல, அந்த துப்பாக்கியை உன்னில் ஒரு பகுதின்னு நினச்சி பாருன்னு அந்த மேஜர் சொல்லியிருக்கார். இந்த ஒரு சின்ன விஷயம் அந்த அந்த ஆர்மிக்காரனுடைய மனசில் அப்படியே ஒரு பெரு வெடிப்பு மாதிரி பதிஞ்சிருக்கு.
மற்றவங்க எல்லாராலையும் தூக்க முடியாத துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு மணிக்கணக்காக நின்று இருக்காரு. என்ன நடந்தது? அவருக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சா? இந்த பிடி வரம் உன்னுடைய பலம் ஜாஸ்தி இல்லை. துப்பாக்கி வெயிட் குறைஞ்சதா? இல்லை. அதே துப்பாக்கி, அதே வெயிட், மனநிலையில் ஒரு சிறு மாற்றம். இந்த துப்பாக்கி என்னிலிருந்து வெளிப்பட்டது, என்னிலிருந்து வேறானது நினைச்சாதானே எனக்கு வலிக்குது. இது எனக்குள் ஒன்று என்று நினைக்கிற போது வலிக்க மாட்டேங்குது. நாம் தூக்கி சுமைக்கிற எல்லா சுமைகளுக்கும் இது ஒன்றுதான் மருந்து. எவ்வளவு சுமையை தூக்கிட்டு இருக்கோம்ல, பல பேருக்கு உடல்ல பிரச்சனை. அது விதிவசத்தினால் நடந்ததுன்னு மகாகவி பாரதி சொல்றார். தமிழர்கள் பல பேர் ஈரத்திலே இருக்கிறார்கள், பல பேருக்கு காய்ச்சல் அடிக்கிறது. ஏனடா என்று கேட்டால் விதிவசம் என்று சொல்லுகின்றான். அறிவில்லாதவர்களுக்கு விதி இப்படித்தான் இருக்கும் என்பதுதான் இறைவனுடைய முடிவு என்று பாரதி சொல்லுகின்றார். அப்போ நமக்கான பிரச்சனைகளை சத்குரு என்ன சொல்லுகிறார் என்றால், இது எதுவுமே வெளியிலிருந்து வரவில்லை. யூ ஆர் டிசைனிங் யுவர் ஓன் கர்மா என்று சொல்லுகின்றார். நீ செய்வதுதான். இப்ப அந்த ஞாபகங்களும் கனவுகளும் இல்லாத இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மில்லி செகண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் உங்க நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களா என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். அப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் விழிப்புணர்வோடு இருக்க நீங்கள் பயின்றால் உங்களுடைய கர்மா என்ற பேக் உங்களுக்கு ஒரு சுமை இல்லை. அது ஏறாது, அது இறங்காது. அதை நீங்கள் அதோடு வாழ நீங்கள் பழகி விடுவீர்கள் என்று சொல்லுகின்றார். திஸ் இஸ் ரியலி ப்ரொஃபவுண்ட். இப்போ பாருங்களேன், இந்த அவையில் எவ்வளோ பேர் இருக்கீங்க, என்னுடைய பேச்சைத்தான் நீங்களாம் கேட்குறீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. ஆனால் உங்களுடைய உடல் செயலாற்றாமல் இருக்கிறதா? மூச்சு விடுறீங்க, ஒருத்தர் இருமுறாரு, அது பாருங்க, ஒருத்தர் தும்முறாரு, ஒருத்தருக்கு தாகம் எடுக்கிற புள்ள இருக்குது, ஒருத்தருக்கு வெளியில் போகணும்னு தோணுது, ஒருத்தருக்கு பசி எடுக்குது, இந்த மாதிரி எப்போ முடிக்குங்கிறாரு. உடல் செயலாற்றி கொண்டிருக்கு. உடல் மாத்திரமா செயலாற்றுகிறது? உங்களுடைய மனமும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. நான் ஒன்று சொல்லுகிற போதே அடுத்த வார்த்தை இதுவாக இருக்குமா என்று யோசிக்கிறீர்கள். இதை வேற யாரோ சொல்லி கேட்டு இருக்கிறோமே என்று யோசிக்கிறீர்கள். மனம் செயலாற்றுகிறது. உங்களுடைய அறிவும் செயலாற்றி கொண்டிருக்கின்றது. உங்களுடைய சக்தி அதுவும் செயலாற்றி கொண்டு. அப்போ உடல், மனம், அறிவு, சக்தி, இந்த 4 கோஷங்களும் செயலாற்றி கொண்டே தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். கரெக்டு தானே? யாருக்காவது இதில் மாற்று கருத்து இருக்கா? ஆனால் இந்த 4ம் செயலாற்றுவதை கான்சியஸாக பண்ணுறீங்களா, அன்கான்சியஸாக பண்ணுறீங்களா? சத்குரு கேட்கிறார். உடல் செயலாற்றுகிறது. ஒவ்வொரு இது முதல் மூச்சு, உள்ளே இழு வெளியே அப்படியே மூச்சு விட்டுருங்க. இப்போ மனம் எதையோ சிந்திக்கிறது. கான்சியஸா இருக்கா, அன்கான்சியஸா இருக்கா? அன்கான்சியஸா தான். அப்போ 1% வேணா கான்சியஸ் மைண்ட் இருக்கே தவிர 99 விழுக்காடு அன்கான்சியஸ் மைண்டோட தான் இங்க இவ்வளவு பேரும் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இவர் என்ன கேட்கிறார், அந்த 1% கான்சியஸ் மைண்ட் இருக்குல்ல, அந்த கான்சியஸ் மைண்டோட நீங்க எதை செஞ்சாலும் அதுல தப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். 99% அன்கான்சியஸா ஏதோ செஞ்சுக்கிட்டு என்னோட விதியே இப்படித்தான், எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, நான் போற போதுதான் எல்லாமே முடிஞ்சு போயிடும், எனக்குன்னு ப்ரமோஷன் கிடைக்காது, எனக்குன்னு பாருங்க எதுவுமே சரியா அமையாதுங்க. 99 பொண்ணு பார்த்தா எல்லாருமே என்ன வேணான்ட்டாங்க. எனக்குன்னு எதுவுமே நடக்காதுன்னு சொல்றவங்க எல்லாருமே என்ன தவறு செய்கிறார்கள் என்றால், எல்லாவற்றையும் அன்கான்சியஸாகவே பண்ணிக்கிட்டு அதில் வர விளைவுகளை என்னுடைய விதி என்று சொல்லுகிறார்கள். சத்குரு சொல்லுகிறார், விதி என்று ஏதும் இல்லை என்று சொல்லுகின்றார். விதி என்று ஏதும் இல்லை. நீ கட்டமைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை. நீ ஒவ்வொரு நொடியும் அந்த நொடியினுடைய ஒவ்வொரு பிரிவிலையும் கான்சியஸா இருக்கனாக்க அதனுடைய விளைவுகள் நீ உன்னுடைய விருப்பத்துக்கு எதிராக இருக்கவே வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார். இதுதான் இதில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ப்ரொஃபவுண்டான ஒரு விஷயம். நொடிகளில் வாழ்வது. நண்பர்களே, நொடிகளில் நாம் வாழ்ந்திருக்கிறோமா? எந்த ஒரே ஒரு நொடியையாவது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நொடி அல்லது ஒரு நிமிஷம் நாம் உட்கார்ந்து அந்த ஒரு நிமிடத்தை தவிர வேறு எதை பற்றிய சிந்தனையுமே இல்லாமல் ஒரு நாளில் ஒரு நிமிடமாவது நாம் இருக்கிறோம். நான் யோகா கிளாஸுக்கு போனேன். எங்கள் ஆஃபீஸ்லேயே யோகா கிளாஸ் ஏற்பாடு பண்ணாங்க. 1 hour ஜாலி தானே, அதனால போனோம். அங்கே போன உடனே இன்ஸ்ட்ரக்டரு, அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெண்ணு, அவங்க 2 பேர் இருக்காங்க. அவர் முதல்லையே எங்களுக்கு சாந்தி ஆசனம் சொல்லி கொடுக்குறாரு. சாந்தி ஆசனம் என்ன தெரியல, இருக்கிறதுலே சௌரியமானது அதுதான், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆசனம் அதுதான். உடனே படுத்து தூங்கலான்னு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்,
யூ ஷுட் நாட் ஸ்பீக். நாங்களாம் சலசலன்னு பேசிக்கிட்டே இருந்தோம். யூ ஷுட் நாட் ஸ்பீக். நாங்களாம் வாயை மூடிக்கிட்டோம். என்னை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல, அதனால் வாயை மூடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பேசாமலா இருந்தோம். நான் உடனே மனசில் நினைக்கிறேன், அவர் கூட ஒரு பொண்ணு வந்திருக்காள், யாராக இருக்கலாம் அவள்? வயசை பார்த்தா மனைவி மாதிரியும் இல்லை, மகள் மாதிரியும் தெரியலை, அசிஸ்டண்ட்டாக இருப்போல. என்ன முடி இப்போ அந்த கேரளாலேருந்து வந்தவங்களுக்கே முடி இப்படித்தான் இருக்கு, நமக்கு பாரு முதுகு கீழே இறங்க மாட்டேங்குது. கருவேப்பிலை தின்னா முடி வளரும்னு எங்கேயோ சொன்னாங்க. ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை இருக்கா? இன்றைக்கி வீட்டில் போய் கருவேப்பிலை நான் பேசாமல் இருக்கேன். நான் இப்போது பேசாமல் இருக்கேன். அப்போது வாயை மூடினால் கூட மனதிலே ஒரு சொல் கூட ஓயவில்லை என்றால் நான் நினைப்பதெல்லாம் ஒன்று, என்னுடைய நேற்றுக்கு போகிறேன் அல்லது என்னுடைய நாளைக்கு போகிறேனே தவிர அந்த நிமிடம் என்பதில் நாம் வாழுவதே இல்லை. சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, கான்ஷியஸாக உன்னுடைய யோகா சாதனாவில் உனக்கு எது கிடைக்கும் என்றால் அந்த நொடியில் மாத்திரமே வாழுகிற, அதை ஒரு முறை நீங்கள் அனுபவித்து விட்டால் போரும், அந்த ஆனந்தத்திலிருந்து உங்களால் மீண்டு வரவே முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அந்த ஒரு நொடி அனுபவத்துக்கு என்ன தேவை என்றால், முதலிலே விழிப்புணர்வு தேவை. ரெண்டாவது அந்த வாசனை இருக்கிறதா, நம்ம சுற்றி வாசனை இருக்கிறது. நான் சொன்னேன்ல, எல்லா இடங்களிலும் அந்த வாசனைகளை விட்டு விட்டு சொல்லிக்கிறோம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சமண படுகைக்கு போயிருக்காரு. அங்கே கிட்டத்தட்ட 1900 ஆண்டுகளுக்கு முன்னால் சமண முனிவர்கள் அவங்க படுகைன்னு இருப்பாங்க, படுத்துக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் இவர் படுத்திருக்காரு. இவருடைய மனதுக்கு தோன்றி இருக்கிறது, இங்கே படுத்திருந்த சமண முனிவருக்கு இடது காலில் முழங்காலுக்கு பிறகு முழங்காலுக்கு கீழே கால் இல்லாமல் இருந்திருக்கிறது என்று இவருக்கு தோன்றி இருக்கிறது. இது எப்படிங்க எச்சினி வேலையாது? இல்லை, அந்த அளவு சுவடுகளை நாம் விட்டு விட்டு செல்லுகிறோம். அப்போது ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பார்வையும் நம்ம எவ்வளவு கான்ஷியஸாக செய்யணும் என்பதைத்தான் இந்த புத்தகத்தின் மூலம் சத்குரு நமக்கு மிகப்பெரிய அளவிலே அறிவுறுத்துகின்றார். நண்பர்களே, ஒரு நல்ல புத்தகம் என்பது நம்மை ஒரு பாதையிலே அழைத்து செல்லுகிறது. புத்தக வாசிப்பு என்பது கொஞ்சம் குறைந்து வருகிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான புத்தகங்கள் ஏதோ ஒரு வாசலை நமக்கு திறந்து விடுகின்றன. அன்றாட வாழ்க்கை என்கின்ற எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்ட ஒரு புழுக்கமான இடத்திலே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை சுமக்க முடியாமல் சுமக்கின்ற நமக்கு ஒரு ஜன்னலை திறந்து காற்று வருவது போல இந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு சில தரிசனங்கள் கிடைக்கின்றன. அந்த ஒரு நொடி சொல்கிறாருல்ல, அதை ஒரே ஒரு நொடியை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு, அந்த ஒரு நொடியை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதை என்னன்னு சொல்லுவீங்க? இட்ஸ் ஃபண்டாஸ்டிக், இட்ஸ் ஃபேபுலஸ், ஆசம். இந்த வார்த்தையெல்லாம் போதாதில்ல அதுக்கு. அந்த ஒரு நொடி என்பது ஒரு தரிசனம். அந்த தரிசனம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் இந்த கர்மா என்பதை கழற்றி விட்டு ஏற்றி அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் சொல்கிறார், பொட்டேட்டோ சாக்குன்றார், உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி நீ சுமந்துக்கு தான் இருக்கணும். ஆனால் நீ அதை உனக்குள்ளேயே புதைச்சி 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 வச்சா இன்னும் முளை விட்டு புதுசு புதுசாக உருளைக்கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வெளியில் எடுத்து போடு, வெயிலில் காயவே, அட்லீஸ்ட் இனிமேல் புதுசாவது வராமல் இருக்கும்னு சொல்கிறார். அதனால் நமக்குள்ளே இருக்கிற அவலங்களை, அழுக்குகளை, வேதனைகளை, துக்கங்களை நமக்கு வெளியே வைத்துவிட்டு அந்த ஒரு நொடி தரிசனத்துக்காக நாம் காத்திருப்போம். எல்லா காத்திருப்புகளுக்கும் ஏதோ ஒரு பதிலை கடவுள் நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த ஒரு நொடி எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு நொடியை நோக்கியதாக இனி நம்முடைய பயணங்கள் அமையட்டும். எங்கள் மகாகவி சொல்லுகிறார், தோன்றி மறைவது வாழ்க்கை, இதில் துன்பமோடு இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எதுவரினும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி என்று சொல்லுகின்றார். பாரதி ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவன். வாழ்க்கையில் 2 மனநிலைகளை தான் நாம் இருக்கிறதா நாமெல்லாம் சொல்கிறோம். ஒன்று சந்தோஷமாக இருக்கோம், இல்லை அழுதுட்டு இருப்போம். இந்த மூன்றாவதா ஒன்று இருக்குன்ற மகாகவி பாரதி. தோன்றி மறைவது வாழ்க்கை, இதில் துன்பமோடு இன்பம் வெறுமை என்ற 3. இந்த வெறுமை என்ற உணர்வு வராதவர்கள் நம்மில் யார்? யாராவது இருக்கோமா? நம்ம கூடவே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ உறவுக்காரங்க இருக்காங்க, பக்கத்திலே இருக்காங்க. ஆனால் கொடூரமான தனிமை என்பதை நாம் அனுபவித்ததில்லை. எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத ஒரு மனநிலை நமக்கு வந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு தனிமை, அந்த வெறுமை இருந்தா எங்க மகாகவி சொல்றான், அதிலும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி. அந்த இடத்துல கூட களிப்போட இருப்பேன்.
அப்படிப்பட்ட ஒரு களியாட்டமாக வாழ்க்கையை பார்க்கிற ஒரு குரு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். வாழ்க்கையை வாழ கற்றுத்தருகின்றார், வாழ்க்கையை பார்க்க கற்றுத்தருகின்றார், அன்பு செலுத்த கற்றுத்தருகின்றார். இந்த வாழ்க்கை என்பது நினைக்கிற அளவு துயரங்கள் நிரம்பிய ஒரு பாழறை அல்ல. அதிலே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்முடைய எதிர்காலத்துக்காக வழிகாட்டுகின்றார். அந்த வகையில் இந்த புத்தகம் பல கேள்விகளை எழுப்பும், கேள்விகளுக்கான பதில்களை நம்மை தேடி போக வைக்கும். ஒரு புத்தகம் இதைவிட செய்யக்கூடிய மகத்தான பணி வேறு என்ன இருக்க முடியும்? ஒரு புத்தகத்தினுடைய இனிமை நமக்கு எப்போது தெரியும் என்றால் அதை மூடி வைத்த பிறகுதான் நமக்கு தெரியும். அதை மூடி வைத்த பிறகு நம்முடைய மனத்தில் அந்த புத்தகம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி. இந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகு எனக்கு தோன்றியது, அந்த ஒரு நொடிக்காக நான் காத்திருப்பேன் என்று தோன்றியது. நீங்களும் காத்திருங்கள். நன்றி.